சென்னை வேளச்சேரி ராஜலட்சுமி நகரில் வீடுகளுக்குள் மழைநீர் தேங்காமல் இருக்க மணல் மூட்டைகளை மக்கள் அடுக்கி வைத்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்கலாம். வீரகுமார், நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பா குடியிருப்பு பகுதிகளில் எந்த அளவுக்கு மழைநீர் தேங்கி இருக்கு? அப்புறப்படுத்துற நடவடிக்கைகள் ஏதேனும் தொடங்கப்பட்டிருக்கா? என்ன கள நிலவரம்? பிரியதர்ஷினி, சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் நேற்று காலையிலிருந்தே விட்டு மிதமானது முதல் கனமழை தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கிறது. தற்போது வேளச்சேரியில தான் நாம் இருக்கிறோம். வேளச்சேரியை பொறுத்தவரையில ஒரு தாழ்வான பகுதியாக பார்க்கப்படுகிறது. லேசான மழை பெய்தாலே அங்கங்க மழை தண்ணி நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த பகுதியில் இருக்கும். நாம் தற்போது வேளச்சேரியினுடைய ராஜலட்சுமி நகர் அந்த பகுதி, அதனுடைய பிரதான சாலை, அந்த சாலையில் இருக்கிறோம். இந்த சாலையில மழைநீரோடு கழிவுநீர் சேர்ந்து வருவதனால இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த மழைநீர் வீடுகளுக்குள் வராமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் மணல் மூட்டைகளை வீடுகளினுடைய கதவுகளில் அடுக்கி வைத்து மழை நீர் உள்ளே வராத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய கட்டில், பீரோ உள்ளிட்ட பொருட்களையும் முதல் தளம் அல்லது இரண்டாவது தளம் அதற்கு மேலே இருக்கக்கூடிய மேசைகள் மேல் வைத்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறாங்க. ஏன்னா வருடம் மழை வரும்போது மழைநீர் வீட்டுக்குள்ள வந்து தங்களுடைய பொருட்கள்லாம் பாதிப்புக்குள்ளாகுது அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சென்னை மாநகராட்சியும் சென்னை குடிநீர் வாரியமும் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை இயந்திரங்கள் மூலமாக உறிஞ்சக்கூடிய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த வேளச்சேரி ராஜலட்சுமி நகர் பகுதியில் இருக்கக்கூடியவர்கிட்ட நம்ம நேரடியாக பேசலாம் இங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பத்தி. சார் வணக்கம், நீங்க இந்த ஏரியாவில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? இப்போ இங்க கரெக்டான சுச்சுவேஷன் என்ன சார்? இங்கே 1.25 வருஷமா வந்துட்டு இருக்கும். இங்க மோஸ்ட்லி வந்துட்டு மழை வந்துச்சுன்னா வந்துட்டு தண்ணி தேங்கிறது வந்துட்டு இங்க வந்துட்டு இல்லை. இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு பார்க்குறது வந்து தண்ணி தேங்கி இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மணல் மூட்டைங்க வந்துட்டு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமும் வந்துட்டு வண்டியெல்லாம் வந்திருக்கு. அதனால மோஸ்ட்லி இங்கே வந்துட்டு ஒரு நாள் 2 நாளில் வந்துட்டு தண்ணியெல்லாம் கிளியர் ஆகிடுது. பிரச்சனை இல்லை. இங்கே சாக்கடை நீர் வருது, இது எங்கேருந்து சார் வருது? இதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்காங்களா சார்? சரி, அந்த ட்ரைனேஜ் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணதுனால இங்கே ட்ரைனேஜ் தண்ணி வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு நாளில் வந்துட்டு கிளியர் ஆகிடும். இது அதனால வந்துட்டு அது வந்துட்டு இங்கே வந்துட்டு பிரச்சனை இல்லை இது வரைக்கும். இந்த பகுதி மக்கள் பேசினதை நம்மளால பார்க்க முடிந்தது. ஒரு பக்கம் கழிவுநீரோடு மழைநீர் கலந்திருந்தாலும் சென்னை மாநகராட்சியும் குடிநீர் வாரியமும் இந்த மழைநீரை உறிஞ்சக்கூடிய பணிகளில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தங்களுடைய வீடுகளில் மணல் மூட்டைகள் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இந்த கனமழையை எதிர்கொள்ள தயாராகிக்கிட்டு வராங்க. மழைநீர் உடனடியாக அப்புறப்படுத்தும் இயல்பு நிலை திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி வீரகுமார்.